ஹை காய்ஸ், வெல்கம் டு டிஎன்ஜாப்ஸ் தமிழ் வியூஸ். நாம் இன்னைக்கு தமிழக ரயில்வே துறையில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனோட வேக்கன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா 642 வேக்கன்சிஸ் இருக்குங்க. எக்ஸாம்ஸ் இருக்குது, பட் ஆனால் எந்த ஒரு இன்டர்வியூ ப்ராசஸுமே இருக்காது. ஓகேங்களா, மேல் அண்டு ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா இப்போ அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. இது என்ன கம்பெனி அப்படின்னா DFICIL அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிலேருந்து தான் நம்ம ரெக்ரூட்மெண்ட்டு எடுக்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனி எது கீழே இருக்குன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் கீழே இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் ரயில்வே துறை வேலைவாய்ப்பு அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வேலைவாய்ப்புடைய சம்பளம்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேலரி அலோகேட் பண்ணியிருக்காங்க. லைக் MTS போஸ்ட் அப்படின்னா 16,000 சேலரி இருக்குது. ஜூனியர் மேனேஜர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா 30,000 40,000 ஸ்டார்டிங் சேலரி இருக்குது. ஓகேங்களா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் 1 by 1 டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்ஜாப்ஸ் தமிழ் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட PDF. என்னென்னா DFCCIL அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா டெடிகேட்டட் ஃப்ரைட் கொரியடர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இது ஒரு கம்பெனிங்க. என்ன கம்பெனி அப்படின்னா இப்போ ட்ரெயின்ஸ் எல்லாமே எலக்ட்ரிசிட்டி பேஸ்டில் தான் ஓடுது, மோஸ்ட் ஆஃப் த ட்ரெயின்ஸ். ஸோ அப்படி அந்த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் கொடுக்குற கம்பெனி தான் அந்த DFCCIL அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி. ஓகேங்களா, இந்த கம்பெனி எதுக்குள்ள இருக்குது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இது எல்லாமே பார்த்துடலாம், வேக்கன்சி உட்பட. இந்த அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட் அப்படின்னா ஜூனியர் மேனேஜர், அதுக்கப்புறமேட்டுக்கு எக்ஸிக்யூட்டிவ், MTSனால் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நிறைய போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே கீழே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா மேனேஜர் போஸ்ட். ஓகேங்களா, JR அப்படின்னா ஜூனியர் மேனேஜர். ஓகேங்களா, URக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 வேக்கன்சி, OBC நான் க்ரீமியில் இருக்குது 2 வேக்கன்சி, டோட்டலாக 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ், இந்த எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா சிவில் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு URக்கு அன்ரிசர்வ்டு பார்த்தோம் அப்படின்னா 16 வேக்கன்சி, SCக்கு 5 வேக்கன்சி, STக்கு 3 வேக்கன்சி, OBC நான் க்ரீமியில் இருக்குது 9 வேக்கன்சி, EWSக்கு 3 வேக்கன்சி, டோட்டலாக 36 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸர்வீஸ் மேன்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 5 வேக்கன்சியும், PWBD கேண்டிடேட்டுக்கு 2 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜரில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. URக்கு 28 வேக்கன்சி, SCக்கு 11 வேக்கன்சி, STக்கு 5 வேக்கன்சி, OBC நான் க்ரீமியில் இருக்குது 14 வேக்கன்சி, EWSக்கு 6 வேக்கன்சி, டோட்டலாக 64 வேக்கன்சி, PWBD கேண்டிடேட்டுக்கு 3, எக்ஸர்வீஸ் மேனுக்கு 9 கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் இதில் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, URக்கு பார்த்தோம் அப்படின்னா 28, SCக்கு 9 வேக்கன்சி, STக்கு 7 வேக்கன்சி, OBC நான் க்ரீமியில் இருக்குது 23 வேக்கன்சி, EWSக்கு 8 வேக்கன்சி, டோட்டலாக 75 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. PWBD கேண்டிடேட்டுக்கு 3 வேக்கன்சியும், எக்ஸர்வீஸ்மேன்ஸ்க்கு 10 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு MTS, அதான் சொன்னேன் இல்லையா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. URக்கு பார்த்தோம் அப்படின்னா 194 வேக்கன்சியும், SCக்கு 70 வேக்கன்சியும், STக்கு 32 வேக்கன்சியும், OBC நான் க்ரீமியில் இருக்குது 122 வேக்கன்சியும், EWSக்கு 46 வேக்கன்சியும், டோட்டலாக 464 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. PWBD கேண்டிடேட் பார்த்தோம் அப்படின்னா 33 வேக்கன்சியும், எக்ஸர்வீஸ்மேன்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 113 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 642 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது இதனோட டேட்ஸ் எல்லாமே நான் முன்னாடியே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்லிடுறேன். டேட்ஸ் எப்போ ஸ்டார்டிங் ஆனது அப்படின்னா 18 அன்னைக்கு ஸ்டார்டிங். எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 16 பிப்ரவரி மாதம் 16 அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு எங்கே அப்படின்னா இதுதான் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட். கேரியர் செக்ஷனில் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதனோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை நான் காட்டுறேன். இதனோட அப்ளிகேஷன் ஃபீஸு பார்த்தோம் அப்படின்னா MTSக்கு பார்த்தோம் அப்படின்னா 500 ரூபாயும், அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஜூனியர் மேனேஜர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ வந்துட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எம்டிஎஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 10th முடிச்சிருந்தா போதும். அது கூட நீங்கள் 1 year வந்துட்டு ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட்டட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கோர்ஸ் அப்படின்னா அப்ரெண்டிஸ்ஷிப் கோர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களுடைய மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 60% கீழே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜரில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. இதில் வந்துட்டு நீங்கள் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பவர் சப்ளை இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோலு இந்த இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டிப்ளமோ கோர்ஸ் அந்த 3 years டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு முடிச்சிருக்கணும். வித் 60% மார்க்கு கீழே இருக்கக்கூடாது. 60% இருக்கலாம், இல்லைனா 60% மேலே இருக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவில் சிக்னல் அண்ட் டெலிகாம். ஓகேவா. அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இதிலும் அதே தான். அந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மைக்ரோ ப்ராசஸர் டிவி இன்ஜினியரிங் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கீழே நீங்கள் எனி டிப்ளமோ 3 years கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும். 60% ஆஃப் மார்க்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடாது. 60% இல்லைனா 60% மேலே இருக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் சிவிலில் பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங்கில் வந்துட்டு நீங்கள் 3 years டிப்ளமோ கோர்ஸ் பிடிச்சிருக்கணும். அது வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, பப்ளிக் ஹெல்த்து, வாட்டர் ரிசோர்ஸு, என்ன பேப்பர் வேணாலும் இருக்கலாம். சிஜிபியை பார்த்தோம் அப்படின்னா இந்த 6க்கு மேலே தான் இருக்கணும். ஓகேங்களா. என்ன பர்சன்டேஜ்னா 60%க்கு மேலே தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா ஜூனியர் மேனேஜர். அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சிஏ முடிச்சிருக்கலாம். சிஏ, ஐசிஎம்ஏ, சிஎஸ்எம்பிஏ. ஓகேங்களா. இல்லைனா பிஜி டிப்ளமோ எதில் அப்படின்னா ஃபைனான்ஸில் வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஏஜ் லிமிட் பார்த்துடலாமா. நீங்கள் வந்துட்டு 18 வயசு கீழே வந்துட்டு இருக்கக்கூடாது மினிமம் ஏஜாக. ஓகேங்களா. 18 வயசு கீழே இருக்கக்கூடாது. எம்டிஎஸ் ஸ்டாப்புக்கு பார்த்தோம் அப்படின்னா 18 வருஷம் வந்துட்டு முடிஞ்சிருக்கணும், 33 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரியே எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜூனியர் மேனேஜருக்கு 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா இதில் வந்துட்டு மல்டி எம்டிஎஸ்க்கு எக்ஸிக்யூட்டிவ் ஜூனியர் மேனேஜர்ஸ்க்கெலாம் வந்துட்டு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸு, அதாவது 2 எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. ஒன்று வந்துட்டு CBT 1 CBT 2 அப்படின்ட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் யாராக்கு வைப்பாங்க அப்படின்னா எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்துட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், தென் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா. வந்துட்டு அந்த எக்ஸாம்ஸை பற்றி சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த எக்ஸாம்ஸ் வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் தான். எம்சிக்யூஸ் தான் கேட்பாங்க. ஓகேங்களா. அந்த 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் ஒன்று வந்துட்டு நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கும் ஒவ்வொரு மார்க் வந்துட்டு கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1/4 மார்க் வந்துட்டு டிடெக்ட் பண்ணுவாங்க, மைனஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்துட்டு மைனஸ் மார்க்கிங்கும் உண்டு. நீங்கள் குறைஞ்சபட்சம் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னா யூஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 40%. எஸ்சி ஓபிசி நான் க்ரீமி லேயராக இருக்கீங்க அப்படின்னா 30% மினிமம். எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 25%. ஓகேங்களா. சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் சயின்ஸு, லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்ட்டு 4 பார்ட்டாக வந்துட்டு அவங்க வைப்பாங்க. இதில் கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ்க்கு வந்துட்டு 30 கொஷின்ஸும், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 15 கொஷின்ஸும், ஜென்ரல் சயின்ஸ்க்கு 15 கொஷின்ஸும், லாஜிக்கல் ரீசனிங் பார்த்தோம் அப்படின்னா 30 கொஷின்ஸும் வைப்பாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்போ வந்துட்டு ஸோ டோட்டலாக ஒவ்வொரு கொஷினுக்கு ஒவ்வொரு மார்க்கா. டியூரேஷன் பார்த்தோம் அப்படின்னா 90 minutes வந்துட்டு அவங்க டியூரேஷன் வச்சுருக்காங்க. சரி, கீழே வந்துட்டு இன்னொன்று கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நாலேஜ் அபவுட் அந்த ரயில்வேஸ் பற்றி ஒரு நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் அவங்க வந்துட்டு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ அது 10 கொஷின்ஸ் இருக்கும், 10 மார்க்கு. ஸோ டோட்டலாக வந்துட்டு 100 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ சேல்ரி பார்த்தோம் அப்படின்னா எம்டிஎஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 16,000லேருந்து அவங்க சேல்ரி கொடுக்குறாங்க. 16,000லேருந்து 45,000 வரைக்கும். எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர்ஸ்க்குலாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி 30,000, அப்புறம் 1,20,000 வரைக்கும் அவங்க சேலரி கொடுக்குறாங்க. ஜூனியர் மேனேஜருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி வந்துட்டு 50,000 தான். ஓகேங்களா. ஸோ பிக்கஸ்ட்டு சேலரி. ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஷியோராக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், எக்ஸாம் எழுதி பாருங்கள். அது நீங்கள் பாஸ் ஆகுறீங்களோ ஃபெயில் ஆகுறீங்களோ அது 2வது விஷயம். பட் நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா.
ஸோ அவ்வளோதான் வந்துட்டு அதனோட டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனோட இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.